கொழுக்கட்டைகளில் பலவிதம் இருக்குது. அதில் பலருக்கும் ரொம்பவே பிடிச்சமான, ரொம்பவே சாஃப்டான, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டான இந்த ஒரு பூரண கொழுக்கட்டை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் பானு. இன்றைக்கி நாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூரண கொழுக்கட்டைக்கு அச்சு ஏதும் இல்லாமல் நம்ம கையிலேயே இன்றைக்கி ஷேப் செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சிடலாம். 1 கப் வெல்லத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாததுனால நான் ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கட்டாயமாக இதுதான் ரொம்ப முக்கியமானது, 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நெய் சேருங்க. ரொம்பவே நல்லா வரும் கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும் 1 கப் வெல்லத்துக்கு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு சில வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால் இது நல்லா கொதித்து வெல்லமெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் வச்சு அதை கொதிக்க விட்டுட்டு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தேங்காய் சரியான அளவு. சுருண்டு நல்லா வத்தட்டும். இந்த ஒரு பூரணம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட மணமும் ஏலக்காவோட மணமும் பூரணத்தை ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது நல்லா வத்திருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணும்போது நமக்கு அது ஆறணுன்னு இன்னுமே கட்டியாகும். அதனால் இது நல்லா சூடாக ஆறட்டும். நம்ம மாவு தயார் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேஷன் எடுத்திருக்கேன். அதில் 1.25 கப் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை ஊற்றணும். அப்போ தான் மாவு நல்லா 3/4 பாகம் அளவுக்கு வெந்துடும். அதனால் நல்லா கொதிக்க ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அதில் இப்போ நான் தண்ணியை ஊற்றுறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றுங்க. இப்போ நான் ஒரு கரண்டி வச்சு அதை கிளறி விட்டுக்கிட்டே தண்ணி ஊற்றுறேன். நம்ம இப்போ கையால் சுட இருக்கிறதுனால அதை நம்ம கிளற முடியாது. அதனால் அது நல்லா சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருந்தால் தாங்க உங்களுக்கு மாவு நல்லாவே வரும். கொழுக்கட்டை ஒவ்வொரு அரிசி மாவு பொறுத்து தண்ணி அளவுகள் மாறும். எனக்கு இன்றைக்கி 2.5 கப் தேவைப்பட்டுச்சு. உங்கள் மாவுக்கு தேவைப்படுற மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அதை நம்ம பூரண கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நம்ம அதுக்கு கொழுக்கட்டைகளை மாவு இந்த மாதிரி சொப்பு மாதிரி பிடிக்கலாம். அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து அதுக்கு நடுவில் நம்ம பூரணத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பிடிச்சாப்பில் விட்டோன்னா அது ஒரு ஷேப் பார்க்க அழகாக இருக்கும். அச்சு எதுவும் இல்லாமல் நம்ம கையால் செஞ்சாச்சு. இப்போது நம்ம அதே மாதிரி அதே ஷேப்பில் நம்ம இதே மாதிரி அதை மெலிசாக திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு சொப்பு கரெக்டாக வந்துச்சுனாலே நம்ம கரெக்டாக மாவை பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். 3/4 பாகம் அந்த மாவு அதில் வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். இப்போ இதில் பூரணம் வச்சு இதே மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். அதே ஷேப்பில் நான் இன்றைக்கி பாதி இந்த மாதிரி ஷேப்லேயும் பாதி கொழுக்கட்டை உருண்டை கொழுக்கட்டையாகவும் பூரண கொழுக்கட்டையாகவும் நான் இன்றைக்கி பிடிக்க போகிறேன். அதுக்கும் இந்த மாதிரியே நம்ம இதை மாவை ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம அது உள்ள பூரணத்தை வச்சிடலாம். அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி, ஆனால் உருண்டைக்கு லைட்டாக அதை ஷேப் பண்ணுவோம். அழுத்தம் கொடுக்காம நம்ம அதை மெதுவாக இந்த மாதிரி உருட்டி கொடுத்துக்கலாம். நமக்கு விரிசல்களே இல்லாத உருண்டை ரெடி ஆகிடுச்சு பூரண கொழுக்கட்டை. இப்போ இது எல்லா கொழுக்கட்டைகளுமே இப்போ நம்ம தயார் பண்ணியாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இட்லி குக்கரில் தண்ணி வச்சு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட துணி இருந்தால், நீங்கள் இட்லியை வைக்கிற துணி இருந்தால் அதை போட்டு அது மேலே இந்த கொழுக்கட்டையில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. கிட்ட இல்லாததுனால நான் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக தடவி ஒன்று ஒன்றா வச்சு இப்போ நான் இது ஒரு 10 நிமிஷம் சரியாக
வேக வச்சு எடுக்க போகிறேன். 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். நமக்கு ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இதை ஒரு 2 வாட்டியாக வேக வச்சு எடுக்க போகிறேன். அடுத்த இடை, அதாவது நம்ம மறுபடியும் வச்சுருக்கோம் இல்லையா மீதி கொழுக்கட்டைகள், அதையும் ஒரே வாட்டியாக நான் வைக்கலை. 2வது நான் இதை வச்சு திருப்பியும் அதே போல் வேக வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். நமக்கு சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டைகளை நான் இன்றைக்கி ஒரு விஐபிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்ல போகிறேன். அவங்க வாய்க்கு ரொம்பவே மிருதுவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று. விரும்பி சாப்பிட்டுச்சு பாப்பா. மம்மி நல்லா இருக்கா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் பிடி கொழுக்கட்டை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.